வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்ட 4 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ், அமிர்தவராய் அடங்கிய அமர்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஜெயலலிதா இறந்து போனதால் அவர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் குற்றவாளி இல்லை என்று நீதிபதிகள் சொல்லிவிடவில்லை. 21 ஆண்டுகளாக இழுக்கப்பட்டது இந்த வழக்கு. தாமதமாக வந்தாலும் சரியாக வந்துள்ளது நீதி. அதன் முக்கிய பகுதிகளை மட்டும் இங்கே தருகிறேன். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 4 ஆண்டு சிறை தண்டனையை விதித்தது. ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவருக்கும் தலா 10 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்கவில்லை. நாங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தள்ளுபடி செய்கிறோம். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வரிக்கு வரி ஏற்கிறோம். சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவரும் தங்களுக்கு என்று தனித்தனியாக வருமானம் வரும் வாய்ப்புகள் இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஜெயலலிதா வீட்டில் கூடி நிறுவனங்கள், கம்பெனிகள் ஆரம்பித்து சம்பாதித்து உள்ளார்கள். இப்படி சம்பாதிப்பதற்காக மட்டுமே ஜெயலலிதா வீட்டில் இவர்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக கூடவில்லை. கிரிமினல் கூட்டுச்சதி செய்து சம்பாதிக்கவே கூடினார்கள். சம்பாதிக்கவே ஜெயலலிதா வீட்டில் சதி திட்டம் போட்டார்கள். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக வங்கி கணக்குகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் சொத்துக்களை வாங்கவே இவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். ஒரு வங்கி கணக்கில் இருந்து இன்னொரு வங்கி கணக்குக்கு பணத்தை இவர்கள் மாற்றியதில் இருந்தே இந்த சதி திட்டம் வெளிப்படுகிறது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி 8.12% தான் அதிகமாக சொத்து சேர்த்து உள்ளதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்களது கணக்கீட்டின்படி 211% இவர்கள் கூடுதலாக சம்பாதித்துள்ளார்கள். இந்த கணக்கு ஒன்றே இவர்களை குற்றவாளி என்று நிரூபிக்க போதுமானது. வேதனையான மௌனம் வெகுகாலம் நீடித்ததால் கவலை தரக்கூடிய தகவல்களை இங்கு மேடையேற்ற வேண்டியிருக்கிறது. எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மிக திறமையாக திட்டமிட்டு சொத்துக்களை இவர்கள் வாங்கி குவித்துள்ளார்கள். இதையெல்லாம் அடுத்தடுத்து நடந்த விசாரணையில் மறைக்க முயற்சித்துள்ளார்கள். சட்டத்தில் இருந்து தப்பிப்பதற்காக இப்படி செயல்பட்டுள்ளார்கள். எவ்வளவு பெரிய தந்திரத்துடன் இதையெல்லாம் மூடி மறைத்துள்ளார்கள் என்பதை அறியும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இதற்கு மேல் எங்களால் எந்த வார்த்தையையும் பயன்படுத்த தெரியவில்லை. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அத்தனை திசைகளிலும் இவர்கள் தங்களது ஊழலை நடத்தியுள்ளார்கள். இந்த விஷயத்தை தினந்தோறும் நடத்தியுள்ளார்கள். எந்தவித அச்சமும் இல்லாமல் நடத்தியுள்ளார்கள். பணம் 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 என்று பணத்தை குறியாக வைத்தே இந்த சதிகாரர்கள் தங்களது வேலைகளை செய்துள்ளார்கள். இதனை எல்லா மட்டத்திலும் செய்துள்ளார்கள். ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. புகாரின் விவரம், வழக்கு பதிவு, வாதங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள், நியாய தர்மங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இதனை நோக்கினால் மட்டும்தான் இந்த தீர்ப்புக்கு ஒரு புனித தன்மை கிடைக்கும். இல்லாவிட்டால் இந்த தீர்ப்பே விபத்துக்குரியதாக ஆகிவிடும். சொத்தை எப்படியெல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்ற பேராசையுடன் நடந்துள்ளார்கள். இருக்கும் சட்டதிட்டங்கள் எதையும் பார்க்காமல் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார்கள். இதில் லஞ்சம் கொடுத்தவரும் சரி, வாங்கியவரும் சரி, நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அதுவும் மக்கள் பிரதிநிதிகளாக பதவி பிரமாணம் எடுத்தவர்களுக்கு அதிகமாகவே இது பொருந்தும். இத்தகைய மக்கள் பிரதிநிதிகள்தான் நம்முடைய அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி மிகவும் உண்மையாக பயமோ பாரபட்சமோ விருப்போ வெறுப்போ இன்றி செயல்பட்டிருக்க வேண்டும். இப்படி இவர்கள் செயல்படவில்லை. அதாவது பொதுமக்களுக்கும் நமது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் செய்யும் நம்பிக்கை துரோகம் இது. நீதி, தனிமனித சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், கண்ணியம், நாட்டின் ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஜனநாயகத்தின் ஒவ்வொரு கூறுகளுக்கும் இவர்களது செயல்பாடு எதிரானது. இருப்பவர் இல்லாதவர், நியாய தர்மம் பார்ப்பவர்கள், அநியாயமாக நடப்பவர்கள், இந்த 4 இடையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் அதர்மமாக நடப்பவர் வென்றால் நாட்டின் மாண்பு தரைமட்டமாகிவிடும். அதுதான் இப்போது நடந்துள்ளது. இதை அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் நேர்மையாக நடப்பவர்களின் அமைதி குலைந்துவிடும். ஊழல் சக்திகள் இந்த நாட்டில் அதிகம். ஆனால் நியாய தர்மத்துக்கு பயந்து நடப்பவர்கள் சிறுபான்மையினர். மூச்சு திணற வைக்கும் இதுபோன்ற ஊழல் சக்திகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க புதிய சக்தி தேவைப்படுகிறது. அதற்கு இந்த தீர்ப்பு அடித்தளமாக அமையட்டும். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பில்
மிக முக்கியமான இறுதி பகுதி இதுதான்.